இந்த அப்பப்பாட குழுவானது இப்போ கொழும்புக்கு வந்து இறங்கின உடனே நானும் ஓயாட ட்ரெயினை வர வச்சு இப்போ நான் போய் கொண்டிருக்கேன். நானும் ஓயாக்கு இப்போ உங்களோட வெற்றிக்குரிய போடுங்க. ஸ்டெவின் தலைமையில் இந்த டீம் வந்து வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கு. எக்ஸ்பிரஸ் அது உங்களே மண்டலத்துக்குள்ளால போய் கொண்டிருக்கீங்க. വിമാനം കരയേറിയൊരു ദിനം ഇളമുളം കാട്ടിലെ നീറുകൾ ജനാലകൾ താരകങ്ങൾ നേർക്കുനോക്കും മനോരാജ്യമാ ഗോപുരങ്ങളിൽ കോണിക്കേറുമ്പോ ഗ്രഹങ്ങളിൽ പറന്നലയും കഥയിലെ കുമാരരെ പോലെ മായ പോലെയും ഭാവനാകാശത്തിലൂടെ അതിവിദൂരതാരകാനിലയം തിരയുമീകിനാവുംബണിവേദികൾ കാട്ടിലെ നീറുകൾ അനേകം നെബുലകൾ കടന്നേ പോയവർ തളിരിളം കൊമ്പിലെ നീറുകൾ പ്രപഞ്ചം പലതിലൂടനഞ്ഞും തേടിയും തിരിച്ചാ മുളങ്കാടെത്തുമോ
നമ്മൾ തന്നെ രാജാവും ചെറിയ ഭൂമിയല്ല വിധിച്ചത് നമുക്ക് ഉച്ചിക്കിറുക്കിൽ നീ ഉയരത്തിൽ പറക്ക് ചെറി പൂത്താലും താമര കണക്ക് ചോറ് പോരെ മണ്ണിൽ ജീവിക്കാൻ നമുക്ക് കഥയൊന്നും അറിയാത്ത കൂട്ടം കുരങ്ങ് കരങ്ങളിലോ പൂന്തോട്ടം വയറ് നിറയ്ക്കാനല്ലേ നെട്ടോട്ടം വലയിൽ ഒതുങ്ങാത്ത പരലിൻ കൂട്ടം കുരുവി കൂട്ടും പോലെ കൂട്ടിയെല്ലാം മുക്കത്തുട്ട് കുതിര പോലെ പാഞ്ഞു വേണ്ടതെല്ലാം പുള്ളിക്കെട്ട് കയറ് വിട്ട കാണ ജീവിതമോ ജല്ലിക്കെട്ട് കണ്ണു മൂടിക്കെട്ടി ഉണ്ടാക്കുന്ന ഇരുട്ട് ഒന്നും അറിയില്ലടാ കുടിച്ച കണ്ണ് வணக்கம் உறவுகளே சொல்லு அதை சொல்லு நீ நான் பிடிக்க நீ சொல்லு நீ சொல்லு அப்படி இல்லடா வணக்கம் உறவுகளே நாங்கள் உங்கள் பிரிங்கோஸ்லி மூன்று பேரும் தான் கொண்டாடி கொண்டிருப்போம். நீங்க என்ன இருப்பீங்க? நான் வந்து நாங்க 6 பேர் 7 பேர் ஒரு ஆள் அவங்க ஒரு ஆள் நித்ரா கொண்டு இருக்காரு. அடுத்த குரூப்ல தலைவரே வந்து எப்படி இருக்காரு இவர்தான் நம்மள இருக்க விடாம படுக்க விடாம விடிய விடிய நுவரெலியா மஸ்கெலியா காட்டி கொண்டிருந்தார். இன்னும் பலனர்வ படிக்கிறேன் மூத்த உரிமையாளர் எப்படி இருக்கார் பாருங்க. அடுத்தது தண்டமுனை காதல் மன்னன் காதல் மன்னன் காது குத்தால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அவரோட சுற்றுலாவை அரேஞ்ச் பண்ணி செஞ்சலிப்பாக வச்சு கொண்டிருக்கிறார். அவருக்கு நாங்க இந்நேரத்தில் ஒரு போடுறோம்.
அடுத்தது நாங்க அடுத்தது நம்மட- முக்கியமா சந்திக்க போறது அடுத்த கபடி கோச் அண்ணாமலை மூத்தபடி செல்லமா சொல்லுவாங்க என்னையா இருக்கா மூத்தபடி என்ன செல்லமா சொல்லுவாங்க அவருக்கு பொய்யே சொல்ல தெரியும் ஹரிச்சந்திரன் பக்கத்து வீடு அவர் இப்ப கொஞ்சம் தலை சாச்சிருக்கார் நல்ல சாட்சியாரு தலை மகனே போட்டு சாட்சிருக்காரு செப்போட்டு சாச்சிருக்கார் அவருக்கு ஒரு சின்ன ஒரு பாட்டு ஒன்று டெடிகேஷன் தலை மகனே கலங்காதே தனிமை கண்டு வருந்தாது உன் கண்ணு தெய்வம் தானடா அவரை மனுஷி வந்து சொல்லிக்கால் நீங்க அச்சா பிள்ளையா போயிட்டு அச்சா பிள்ளையா திரும்பி வரணும்ன்றதால அவர் இப்ப படிக்கிறார் இப்பதான் அவர் கண் முழிச்சு பாக்குறார் செல்லக்குட்டி கண் முழிச்சு பாத்திருக்கார் ஓகே அழகான காலை பொழுது காலை பொழுதில் நாங்கள் இப்போது ரசிப்பொழுது புத்தமதிய பாடலை உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம். தூங்கி கொண்டிருப்போம் காலையில் எழும்புனோடனே சாப்பாடு எல்லாம் வேண்டி கொண்டு தந்தது நாங்கள் எதிரோடுவோம் சரியா சரி இதோட எங்களது பள்ளிப்பதிவினை நிறைவு செய்து கொண்டுள்ளோம். உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது